வணக்கம். இந்த அதிமுகவில் இருந்து வைகை செல்வன், அப்புறம் பெங்களூர் புகழேந்தி, அந்த மரகதம் குமரவேல், அதுக்கப்புறம் தாராபுரம் சத்யபாமா, இந்த மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த டாக்டர் விஜயபாஸ்கர் எல்லோரும் இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தாங்கன்றது தான் நமக்கு தெரியும். எதனால் சேர்ந்தாங்க, ஏன் சேர்ந்தாங்கன்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இப்போ வர செய்திகள் எதுவுமே செய்தி இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தொலைக்காட்சியிலேயோ பத்திரிகையிலேயோ வருவது செய்தி அல்ல. அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அது உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னுடைய கடமை. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், தாவேக்காவை கவுத்தரலாம் அப்படிலாம் பேசினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது நடக்காமல் போனது அப்படின்னா, அவள் பேசின்னு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகவும் அவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது, இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சத்தம் போட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டார். அதனால் புள்ள பேச்சை நம்ம தட்ட முடியாதுன்றதுனால ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவில் சேர போகிறாரு அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் நமக்கு வந்துச்சு. இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். நீங்கள் நினைக்கலாம், அப்போ அதிமுக என்னங்க, எப்படி? அதிமுக அதோகதி தான், நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது, யார் எங்கே சேர்றாங்க, அதிமுகவுடைய நிலைமை என்ன, திமுகவுடைய நிலைமை என்ன என்பதை நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பொறுத்து இருந்து பார்ப்போம். பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. என்னங்க இது புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம், வரப்பா. அப்போ அதிமுக அதோகதி தான். இப்போ அதிமுக என்ன தான் ஆகும்? ஒன்றும் அதிமுக அப்படியே திமுக மெர்ஜ் ஆகிடும். அப்படிலாம் யாராவது அங்கே குழப்பம் பண்ணி ஏதாவது குட்டையை குழப்பி ஏதாவது இல்லாத போயிடும் அதிமுக கடைசியில். இதுதான் நமக்கு வந்த தகவல். அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆட்சி அமைச்ச உடனே ஒரே கலைபரமாக இருந்துச்சு தெரியுங்களா? அப்போ உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுங்களா? உடனே மோடிக்கிட்ட பேசுகிறாரு. மோடிக்கிட்ட பேசும்பொழுது மோடி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன், புரியுதுங்களா? நம்ம இவர் கூட்டணி வச்சுக்கலான்னு தான் பேசியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், நீ என்ன பண்ணு, காங்கிரஸ் மட்டும் இந்திய அளவில் வரக்கூடாது. இந்திய அளவில் பிஜேபி காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் ஒரு மூணாவது அணியை உருவாக்கு. இந்திய அளவில் காங்கிரஸை இல்லாமல் பண்ணணும், அதான் எங்களுக்கு தேவை. அதுக்கு உனக்கு எத்தனை லட்சம் கோடி வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு மோடி ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு. புரியுதுல்ல? நாம் சொல்கிறோம், தகவல் சொல்கிறோம். இப்போ கூட சன் டிவியில் நியூஸில் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக அரணாக இருப்போம்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் சும்மா வெட்டு. இதுவரைக்கும் இஸ்லாமியர்களையும் பட்டியலின மக்களையும் காப்பாற்றாத திமுக இனிமேல் காப்பாற்ற போதா? தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன் சத்துக்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுக எந்த முடிவை வேணால் எடுக்கும். பிஜேபி கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் வாய்க்கீழே பேசுவாங்க, நாங்கள் பிஜேபிக்கு எதிரி, இவங்களுக்கு என்னென்னலாம் வேலை ஆகணுமோ அதெல்லாம் பிஜேபி வச்சு சாதிச்சுப்பாங்க. அதுவும் பிஜேபி செஞ்சு கொடுக்கும். ஏன்னா திமுக அவங்க அடிமையாக நினச்சிருக்கிறாங்க. அதான். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இந்த தமிழகத்தை பிஜேபி ஆட்சி ஆளும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி விஜிலன்ஸில் பல வழக்குகள் இருக்குது. நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, கைது பண்ணாங்கள, கைதுலாம் பண்ண மாட்டாங்க. தாவேக்கா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது. எப்படி அதிமுக திமுக உறவோ அதே மாதிரி தாவேக்காவும் திமுகவும் உறவு தான்.
அது நல்லா பார்த்துக்குங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டுவாங்க, பேசிப்பாங்க. நம்பிடாதீங்க. எல்லாம் அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க. ஆனால் இதில் எப்படி முதல்வர் விஜய் நீந்தி வெற்றி பெற போகிறாருன்னு தெரியல. அவருக்கு வேணா இருக்கலாம், ஏதாவது நான் மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அது ஈடேறுவது கஷ்டம். திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். இந்த விஜயை இந்த அளவுக்கு வளர விட்டு 5 வருஷம் எப்படி ஆட்சி ஆளுவாங்க, அடுத்த 5 வருஷம் கூட ஆளுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆர்எஸ்எஸ் எல்லா தேவையான வேலைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும்ன்றதுன்னு திட்டம் போட்டாங்க. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக சிலர்லாம் நடக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, என்னடா இடக்க மடக்கா பேசிட்டு இருக்கிறானே. இவர்கள் அனைவருமே மக்களுக்கு எதிரானவர்கள், சாமானியனுக்கு எதிரானவர்கள், ஒரு சாதாரண தொழிலாளிக்கு எதிரானவர்கள், விவசாயிகளுக்கு எதிரானவர்கள். புரியுதா? இவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ.